நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துலேருந்து கழிவுன்னு நினைக்கிற இந்த ஓலைகள், தென்னை மட்டை, தேங்காய் நட்டு அதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு உரமாக்க போகிறோம். அதுவும் தென்னை மரத்துக்கே நம்ம அதை உரமாக்க போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தென்னை மரத்துக்கு தேங்காய் நட்டு, தென்னை மட்டை, தென்னை ஓலை, கொஞ்சம் காஞ்ச வேப்பலை, அதுக்கப்புறம் பச்சையாக இருக்கிற வேப்பலை. தென்னை மரத்துலேருந்து 3 அடி கேப் போட்டு நம்ம குழி தோண்டுறோம். இந்த குழியை பார்த்திங்கன்னா 4 அடி நீளத்தில், 1.5 அடி அகலம், 1.5 அடி ஆழத்தில் தோண்ட போகிறோம். உரம் வரிசையாக எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் நட்டு வைக்கும். தேங்காய் உரிச்ச பக்கமான, அதாவது உள் பக்கமான, அது வெளியில் தெரிகிற மாதிரி, மேலே பார்த்து தெரிகிற மாதிரி நம்ம வச்சிட்ருக்கோம். இப்போது தும்பு எப்பவும் மேலே பார்த்து தெரியணும். தேங்காய் நட்டை எல்லாத்தையுமே உள்ளே வச்சாச்சு. அதுவும் மேல் பக்கம் தெரிகிற மாதிரி, தும்புலாம் தெரிகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையை உள்ளே வச்சிட்ருக்குறோம். எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து அந்த குழிக்கு ஏற்ற சைஸில், 4 அடி குழிக்கு ஏற்ற சைஸில் அவ்வளோத்தையும் உடச்சி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ளே வைக்கிறோம். ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியாக ஓலை வச்சிட்ருக்கோம். இருக்கிற ஓலை எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது செட் ஆகிறதுக்காக இவங்க மேலே ஏறி மிதிக்காங்க. இது எல்லாத்தான் பார்த்தீங்கன்னா வேப்பலை போட்டுட்ருக்கோம். அதுவும் காஞ்ச வேப்பலை போட்டுட்ருக்கோம். இது எதுக்காக போட்டுட்ருக்காங்கன்னா, மரத்துக்கு கிருமி எதுவும் தொத்தாமல் இருக்கிறதுக்காக இதை போடுறாங்க. இப்போ இந்த காஞ்ச வேப்பலை எல்லாத்தையும் நம்ம உள்ளே போடுறோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பச்சை வேப்பலை, வேப்பலை கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி அதுவும் போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கூட நம்ம சாம்பல், ஆட்டாம்புழுக்க போட்டு மிக்ஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுவுமே இதுக்கு நல்லா சிறந்த உரம் தான். இப்போ அவ்வளோதான், இதை மூடிட்டாங்க. இது கரெக்டாக இது மழை பருவத்தில் வைக்கணும். பருவ காலம் 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சிங்க, மழை வரதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அதுலேருந்து வெயில் நேரத்தில் கரெக்டாக ஒரு 6 மாதம் இந்த உரத்தோட பவர் இருக்கும். அப்படி இந்த 6 மாதம் கழித்து நம்ம மறுபடியும் உரம் வைக்கும்போது இதே இடத்துல வைக்காமல் இதுக்கு அடுத்த சைடில் மொத்தம் 4 பக்கம் இருக்கும். 4 பக்கத்தில் இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் வச்சுருக்கோம். இதே மாதிரி இந்த பக்கத்தில் இல்லாமல் அடுத்த பக்கத்தில் மாற்றி வைக்கணுமா. இதை வச்ச பிறகு நம்ம தண்ணி பாய்க்கும் போது லைட்டாக கிளறி விடணுமா. மண்ணுட்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டோம் அப்படின்னா இதுவே நல்லா நீர் சத்து எல்லாம் கொடுக்குமா. இப்போ இந்த உரம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உரம். ரெண்டாவது மண்ணை இப்போ நம்ம செயற்கை உரம் போட்டு மண்ணை ஃபுல்லாக மலடாக்கிட்டு இருக்கோம். இந்த உரம் போடுறதுனால மண் மலடாகாமல் நல்ல தன்மையில் இருக்கும், மண்புழு சாகாது. ப்ளஸ் இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துலேருந்து கிடைக்கிற காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கையான காய்களாக இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க. இது இயற்கையான உரம். இந்த மாதிரி இயற்கையான உரங்களை யூஸ் பண்ணுங்கள். அதாவது செயற்கையான உரங்களை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால மண் வளம் கெடுது. அதனால் இயற்கையான உரங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இயற்கையான உரங்களை யூஸ் பண்ணுங்கள், இயற்கையான உணவுகளை உண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.